அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் உரையாற்றுபவர் தமயந்தி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, ஜே. கலை அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, புதுக்கோட்டை. நாம் இக்காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு நூல்கள் பற்றிய குறிப்புகளை இக்காணொளியில் காணலாம். பத்துப்பாட்டு. முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல்வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாதொடும் பத்து என்ற பழம்பாடல் பத்துப்பாட்டு நூல்கள் பற்றிய குறிப்புகளை தருகிறது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் என்று சொல்லக்கூடிய கூத்தராற்றுப்படை. இவை 10 நூல்களும் பத்துப்பாட்டு நூல்களாகும். பத்துப்பாட்டில் அகநூல்கள் 3: முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. பத்துப்பாட்டில் புறநூல்கள் 6: திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம். பத்துப்பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் நெடுநல்வாடை. பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் சொல்லக்கூடிய நூல்கள் மொத்தம் 5. அவை திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம். பத்துப்பாட்டில் மிக பெரிய நூல் என்று சொல்லக்கூடியது மதுரை காஞ்சி, 782 அடிகளை உடையது. பத்துப்பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு, 103 அடிகளை உடையது. திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை காலத்தால் பிந்திய நூல், கடவுள் வாழ்த்தாக கருதி முதலில் வைக்கப்பட்டது. இந்நூலின் ஆசிரியர் நக்கீரர், 317 அடிகளை கொண்டது. இந்நூலின் பாட்டுடை தலைவன் முருகப்பெருமான். மற்ற ஆற்றுப்படைகள்லாம் பொருளுக்காக ஆற்றுப்படுத்தும் போது திருமுருகாற்றுப்படை மட்டும் அருளுக்காக ஆற்றுப்படுத்துதல் என்று கூறுவர். இந்நூலில் முருகனின் 6 படை வீடுகள் பற்றிய சிறப்புகள் கூறப்படுகிறது. அதேபோன்று 11ஆம் திருமுறையில் இடம்பெற்ற நூல் இந்நூல். இந்நூலின் முதற் பகுதியில் திருப்பரங்குன்ற மலை, அதனை சூழ்ந்த இயற்கை வளம், முருகனின் திருக்கோலம், சூரனுடன் செய்த போர் போன்றவை முதற் பகுதியில் கூறப்படுகிறது. 2ஆம் பகுதியில் முருகனின் 6 சிறப்பு, திருமுகங்களின் சிறப்பு, 12 கைகளின் செயல், திருச்செந்தூர் சிறப்பு அவை பற்றி கூறப்படுகிறது. 3ஆம் பகுதியில் முருகனை வழிபடும் முனிவர்களின் பெருமை, பழனியில் வழிபாட்டிற்கு வரும் மக்களின் இயல்பு போன்ற செய்திகள் கூறப்படுகிறது. 4ஆம் பகுதியில் திருவேரகம் என்று அழைக்கக்கூடிய சுவாமி மலையில் முருகனை வழிபடுபவரை பற்றி கூறப்படுகிறது. 5ஆம் பகுதியில் மலைநாட்டு மக்கள் குரவை கூத்தாடி வணங்கும் முறைகள் பற்றி சொல்லப்படுகிறது. 6ஆம் பகுதியில் முருகன் எழுந்தருளும் இடங்கள், அவனிடம் சென்று அருள் பெறும் முறைகளும் பழமுதிர்ச்சோலையின் அருவி சிறப்பும் கூறப்படுகிறது. பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார், பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். 248 அடிகளை உடையது. ஆசிரிய பாவால் ஆனது. வேடந்தாங்கி நடிப்பவர்கள் பொருணர்கள். ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் வேடந்தாங்கிய கூத்தரும் பொருணரும் என அழைக்கப்பட்டனர். பொருணராற்றுப்படையில் சொல்லப்படக்கூடிய பொருணன் போர்க்களத்தை பாடுபவர். இந்நூலில் உள்ள செய்திகள்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருணர் இசை விழா பற்றி சொல்கிறாங்க. அதே போல் பாலையாளனுடைய வர்ணனை, யாழிசை கேட்டு ஆறலை கள்வர்கள் தம்முடைய கொடும் செயலையே மறத்தல், விரலியின் வர்ணனை, கரிகால சோழனுடைய விருந்து உபசரிப்பு, அதாவது கரிகால சோழன் விருந்தினர்கள் பிரியும் போது 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினான் போன்ற செய்திகள், கரிகாலனுடைய வீரம், காவிரியினுடைய சிறப்பு போன்ற செய்திகள்லாம் இந்நூலில் சொல்லப்படுகிறது. சிறுபானாற்றுப்படை. இந்நூலின் ஆசிரியர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். பாட்டுடை தலைவன் ஒய்மா நாட்டு நல்லியங்கோடன். 269 அடிகளை உடையது. ஆசிரிய பாவால் ஆனது. ஒய்மா நாடுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய திண்டிவன பகுதின்னு சொல்கிறாங்க. இந்நூலினுடைய சொல்லப்பட்டுள்ள செய்திகள்னு பார்த்தா, கடையேழு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் சொல்கிறாங்க. அதே போல் விரலியின் வர்ணனை,
நல்லியங்கோனுடைய வீரம், சிறு பாணனுடைய வறுமை நிலை, ஐநிலங்களில் வந்து மக்களுடைய விருந்து உபசரிப்பு, பரிசளிப்பு போன்ற செய்திகள்லாம் இதில் சொல்கிறாங்க. பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். வெண்வேர் கிள்ளிக்கும் நாகக்கன்னி பீலி வளைக்கும் பிறந்தவன் தான் இந்த தொண்டைமான் இளந்திரையன். இந்நூல் வந்து 500 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் ஆனது. இந்நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் வந்து யாழ் வர்ணனை, உப்பு வணிகர், நாட்டு வழி காப்போர் இயல்புகள், எயிற்றியர், காணவர், வீரக்குடி மக்கள், முல்லை நில மக்கள், மருதநில மக்கள், பாலை நில மக்கள் போன்றவர்கள் பற்றிய செய்திகள்லாம் இந்நூலில் காணப்படுகிறது. அதே போல் அந்தணர் ஒழுக்கம், காஞ்சி நகரின் சிறப்பு, அதுபோல் திரையனின் வீரம், கொடை, பாணரும் விரலியரும் பரிசு பெறுதல், இளந்திரையனுடைய தலைநகரம் சொல்லக்கூடிய திருவெக்கா, இந்த செய்திகள்லாம் இந்நூலில் காணப்படுகிறது. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இந்நூலின் பாட்டுடை தலைவன் இல்லை. இந்நூல் வந்து அகநூல், 103 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் ஆனது. இப்பாடலில் வரக்கூடிய கானம் நந்திய செந்நில பெருவழுதி அப்படிங்கிற அந்த வரியை வந்து நம்ம மேற்கோளாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்நூலினுடைய பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள்னு பார்த்தோம் அப்படின்னா மாலை கால வர்ணனை, சகுனம் பார்த்தல், பாசறை அமைப்பு, பாகர் யானையை பழக்குதல், அரசனின் பள்ளியறை, அது மாதிரி நாளிகை சொல்பவர், மெய்காப்பாளர் ஆகியோர்களுடைய செயல், அரசன் படைகளை பார்வையிடுதல், தலைமகள் தலைவினுடைய வருத்தம், கார்காலத்து முல்லை நில வர்ணனை போன்ற செய்திகள்லாம் இந்நூலில் சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. இந்நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். 782 அடிகளை உடையது. வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. நிலையாமை உணர்த்தக்கூடிய திணைன்னு பார்த்தா அது காஞ்சி திணை. தொல்காப்பியருடைய காஞ்சி திணை நிலையாமை பற்றி சொல்கிறது. ஆனால் புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லக்கூடிய காஞ்சி திணை வந்து போர் பற்றி சொல்லுது. இந்த இந்நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய மன்னனுடைய படையெடுப்பு, போர் செயல் வகை, வேந்தர் இருவரையும் வேளிர் ஐவரையும் வெல்லுதல், பகை நாட்டு பொருள்களை தன் நாட்டாருக்கும் புலவருக்கும் கொடுத்தல், முன்னோர்களுடைய அரும் செயல், 5 நில வர்ணனைகள், மதுரை சிறப்பு, கடை வீதி பற்றிய செய்திகள், மன்னன் காலை பொழுதில் பரிசிலருக்கும் களிறு முதலியனவற்றை வழங்குதல், மன்னனின் கடமைகள் போன்ற செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் மதுரையில் உயிர்காட்சி சாலை, அதாவது உயிரியல் பூங்கா இருந்ததை பற்றியும் இந்நூல் சொல்லுது. அதே போல் மதுரையில் நடைபெறக்கூடிய 6 விழாக்கள் பற்றியும் இந்நூல் சொல்லுது. திருப்பரங்குன்ற விழா, மதுரை கோயில் விழா, அந்தி விழா, எழுநாள் விழா, திருவோண விழா, மன்னன் பிறந்தநாள் விழா போன்ற விழாக்கள் பற்றிய செய்திகளையும் இந்நூல் சொல்லுது. அதே போல் பௌத்த பள்ளி, அந்தணர் பள்ளி பற்றிய செய்திகளையும் இந்நூல் சொல்லுது. அடுத்து நம்ம 10 பாட்டில் பார்க்கக்கூடிய நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். இவர் திருமுருகாற்றுப்படையும் இவர் தான் பாடியிருக்காரு. பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று நச்சினார்க்கினியர் சொல்கிறார். இந்நூல் 188 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் ஆனது. பாண்டியனை புரிந்து வாழும் தலைவிக்கு அவள் வருத்தம் தீரும்படி பகைவென்று பாண்டியன் விரைவில் வருவான் என்று கொற்றவையை பாடும் பெண் கூறுவதாக அமைந்த பாட்டு நெடுநல் வாடை. இந்நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள், விலங்கு, பறவைகள் போன்றவை குளிரால் வருந்தக்கூடிய நிலை, அரசமாதேவியினுடைய அரண்மனை அமைப்பு, அரசி உறங்கக்கூடிய கட்டிலினுடைய சிறப்பு, அரசியின் வருத்தம், பணிப்பெண்கள் ஆற்றுவித்தல், பாசறையில் மன்னன் வீரர்களை சென்று பார்த்து ஆறுதல் கூறுதல் போன்றவை வந்து இந்நூலில் சொல்லப்படுது. அதே போல் நெடிய வாடைக்காற்று வந்து அரசிக்கு துன்பத்தையும் அதே சமயம் அரசனுக்கு இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதா, போரில் வெற்றி பெறக்கூடிய நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கதா இந்நூலில் வந்து பாடியிருக்காங்க.
குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் வந்து கபிலர். 261 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் ஆனது. இந்நூல் அகம் சார்ந்த நூல். ஆரிய அரசன் யாழ் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த கபிலர் பாடியது என்று கூறுவர். தோழி அறத்தோடு நிற்றல் என்ற ஒரே துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. இந்நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் கற்பு ஒழுக்கத்தின் சிறப்பு, தலைவியின் நிலை, மலை வர்ணனை, களிறுதரு புணர்ச்சி, தலைமகன் வரும் வழியின் கேடுகள், தலைமகள் வருத்தம், அதே போன்று 99 பூக்கள் பற்றி சொல்லக்கூடிய இது போன்ற செய்திகளும் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் பட்டினப்பாலை. பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கும். இந்நூல் வந்து 301 அடிகளை உடையது. அகம் சார்ந்த நூல். கரிகால் பெருவளத்தானை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் புகழ்ந்து பாடிய நூல் இந்நூல். இந்நூல் வந்து செலவழுங்கல் என்ற துறையில் வந்து அமைந்தது. இந்நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோழ நாடு பற்றியும் புகாரினுடைய சிறப்புகள் பற்றியும் கரிகாலனுடைய வீரம் பற்றியும் சொல்கிறாங்க. அதே போல் உரையூரை வந்து கரிகால சோழன் வளப்படுத்தியமை, காவிரி சிறப்பு, உழவர் பரதவர் சிறப்பு, கடல் வாணிகம், வணிகர் இயல்பு, அதே போல் பல வகை கொடிகள் பற்றிய செய்திகளும் இந்நூலில் சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலையை பாடியதற்காக கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகால பெருவளத்தான் 16,000 பொன் பரிசளித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலில் வந்து புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றிய செய்திகள் விரிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் கோயில், கடை, கள்ளுக்கடை போன்ற இடங்கள்லாம் கொடி கட்டியிருந்ததாகவும் புலவர்கள் சொற்போர் கருதிய போதும் கொடிக்கட்டு வழக்கம் இருந்ததையும் இந்நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் மலைப்படுகடாம். இந்நூலின் பாட்டுடை தலைவன் செங்கன்மாத்து வேல் நன்னன்செய் நன்னன். இந்நூலின் ஆசிரியர் பெருங்குன்று பெருங்கௌசிகனார். இந்நூல் 583 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் ஆனது. மலைப்படுகடா மாத்திரத்து இயம்ப என்ற அடியில் சொல்லப்படும் சொல்லால் பெயர் பெற்ற நூல். இந்நூலை வந்து மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை என்று கூறுவர். மலையில் எழக்கூடிய ஓசை, யானையின் கன்னத்தில் வடியும் கடாம், ஐயம் இரண்டும் வந்து ஒப்பிடப்பட்டுள்ளது இந்த நூலில். இந்நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா மலை, ஆறு போன்றவற்றை தாண்டி நன்னனை அடையும் வரை வழியில் உள்ள ஊர்கள், காடுகள், மக்கள் இயல்பு, விருந்தினரை உபசரிக்கும் முறை, நன்னனின் கோடை போன்றவை வந்து கூறப்பட்டுள்ளது. கூத்தரை வந்து களம்பெரு கண்ணுளர் என்று சொல்கிறாங்க. அதே போல் சிவபெருமான காரி உண்டி கடவுள்னு இந்த நூலில் கூறப்படுது. பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறக்கூடிய நூல் இந்த மலைப்படுகடம் சொல்லக்கூடிய கூத்தராற்றுப்படை. நன்னனின் தலைநகரமாக வந்து செங்கன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைய செங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னன்கிற மன்னனுடைய மலைன்னு சொல்லக்கூடியது நவிரமலை. இந்நூலில் வந்து அருவி நுகரும் மகளிர் இன்னிசை, யானை பிடிக்கக்கூடிய ஆரவாரம், யானையை பிடிக்கும் ஆரவாரம், காணவர் அழுகை, கொடுச்சியர் பாடல், மகளிர் புலி புலி என்று சொல்லும் ஓசை, புலிக்கு அஞ்சி ஓடும் பிடியின் ஓசை, குரங்குகளின் ஆரவாரம், காணவர் மகிழ்ச்சி ஆரவாரம், யானை பாகர் ஓசை, மகளிர் கிளி விரட்டும் ஓசை, காளை போர் ஆரவாரம், கடா ஓசை, கரும்பு ஒடி ஓசை, திணை குற்றும்போது பாடும் பாடல் இசை, பன்றி பறை ஓசை, இவையெல்லாம் வந்து மலையில் எழக்கூடிய ஓசைகளாக ஆசிரியர் வர்ணித்து பாடியிருக்காரு. இதுவரைக்கும் இக்காணொலியில் 10 பாட்டு நூல்கள் பற்றிய செய்திகளை இக்காணொலியில் பார்த்தோம். நன்றி.